முலையுமை மைந்தா சரணம் பரருயிர் சேர். உண்ணா முலை உமை மைந்தா சரண் அருணை வெற்பாள். உண்ணா முலை உமை மைந்தா சரணம் தனமும் மொய்ப்பில். உண்ணாமுலை உமை மைந்தா சரணம் சரண் சரண் உனக்கே. உன் ஆ முலை உமை மைந்து ஆசு அரண் அம்பரர் உயிர் சேர். உள் நாம் உலையும் மை ஐமைந்தா சர் அன் நம் அருணை வெற்பாள். உள் ஆம் முலையும் ஐமைந்தா சரணந்தனமும் ஒப்பில். உண்ணாமுலை மைந்தா உண்ணாமுலை உமை மைந்தா சரண் சரண் உனக்கே. கன்றுகள் மிகுதியாக உண்ணுகின்ற பசு இனங்கள் வாழ்கின்ற முல்லை நிலத்திற்கு தலைவனாகிய திருமாலின் கருமை நிறத்தையும் வலிமையையும் ஓர்ப்பாகிய குற்றத்தையும் உடையதாய் கோட்டையாக உள்ள கடலில் ஒளிந்திருக்கும் அசுரர்களின் ஜீவனை மாய்த்து தேவர்கள் உள்ளத்தில் இருந்த நாம் அச்சத்தை போக்கி அளித்த தெய்வமே. ஆட்டு வாகனத்தில் ஏறும் உஷ்ணத்தை உடைய அக்கினி தேவன் சேர்ந்திருக்கும் நம் அடைக்கலம் புகுவதற்கு இடமாகிய அண்ணாமலையிலே விளங்கி அருளும் மிகுதியாக பெருகும் கற்புடைமையும் அழகிய மை அஞ்சனம் தீட்டிய செவிகளை எட்டி பிடிக்கும் விழிகளின் கிருபைக்கும் ஒப்பு ஓமையில்லாத உண்ணாமுலை என்கின்ற பெயர் கொண்ட பார்வதி தேவியின் குமாரனே, உன்னிடம் அடைக்கலம் புகுந்தேன். உன் ஆ முலை உ மை மைந்து ஆசு அரண் அம்பரர் உயிர் சேர். உள் நாம் உலையும் ஐ மை தா சர் அன் நம் அருணை வெற்பாள். உன் ஆ முலையும் ஐ மை தா சர நந்தனமும் ஒப்பு இல். உண்ணாமுலை உமை சரணம் உனக்கே. முருகாசரணம். முதலடி உன் ஆ முலை உ மை மைந்து ஆசு அரண் அம்பரர் உயிர் சேர். உன் கன்றுகள் உண்ணும் ஆ பசுக்களை உடைய முலை முல்லை நிலத்திற்கு ஊ இறைவனாகிய திருமால். திருமால் முல்லை நிலத்தின் இறைவன். மைந்து மை என்றால் மேக நிறம், மேகம் போல் கருத்து என்று கொள்ளணும். மைந்து வலிமையையும் ஆசு உவர்ப்பாகிய குற்றம் உடைய என்று பொருள். அரண் காவலாய் இருக்கின்ற அம்பரர் சமுத்திரத்தில் இருந்த அசுரரது உயிர் சேர் ஆவியை மாய்த்து. உன் ஆ முலை ஊ மை மைந்து ஆசு அரண் அம்பரர் உயிர் சேர். இரண்டாவது அடியில் உள்ள உண்ணாமுலை எப்படி பிரிகிறது என்றால், உள் நாம் உலையும் ஐ மை தா. உள் நாம் உலையும் ஐ மை தா. இரண்டாவது அடியில் உள்ள உள் தேவர்கள் மனத்து இருந்த உள் நாம். நாம் என்பதற்கு அச்சத்தை என்று பொருள். உலையும் உலைதல் என்றால் கெடுத்தல், கெடுத்து அருளுதல். உள் நாம் உலையும் தேவர்கள் மனத்தினில் இருந்த அச்சத்தை கெடுத்து அருளும் ஐ. ஐ என்றால் கடவுளே, சுவாமியே, தலைவனே என்று பொருள். உள் நாம் உலையும் ஐ தேவர்கள் மனத்திருந்த அச்சத்தை கெடுத்தருளும் சுவாமியே. மை
ஆட்டு வாகனத்தில் தாவி ஏறும் சர் சர் என்றால் அக்னி, உஷ்ணத்தை உடைய அக்னி. சேர்ந்திருக்கும் நாம் அடைக்கலம் புகுதற்கு இடமாகிய அருணை வெற்பாள். நாம் அடைக்கலம் புகுதற்கு இடமாகிய அருணகிரியில் வாழும் அம்மை ஆகிய நாம் உலையும் ஐ மை தா சர் நம் அருணை வெற்பாள். தேவர்கள் மனத்திருந்த அச்சத்தை கெடுத்தருளும் சுவாமியே, ஆட்டு வாகனத்தில் ஏறும் உஷ்ணத்தை உடைய அக்னி சேர்ந்திருக்கும் அக்னி மலை, நாம் அடைக்கலம் புகுதற்கு இடமாகிய அருணகிரியில் வாழும் அம்மை ஆகிய. அக்னியின் வாகனம் ஆட்டுக்கிடா என்பது நீங்கள் அறிந்ததே. மூன்றாவது அடி ஆம் முலையும் ஐ மை தா சர நந்தனமும் ஒப்பில். மூன்றாவது அடி மிகுதியாக ஆம் பெருகுகின்ற முலையும் கற்புடைமைக்கும் ஐ அழகிய மை அஞ்சனம் தீட்டிய தா குழையை நீளச் செய்யும் குழையை எட்டுகின்ற சர அம்பு போன்ற கண்ணினது நந்தனமும் கிருபைக்கும் ஒப்பு இல்லாத இணை இல்லாத. மிகுதியாக பெருகும் முல்லை கற்புக்கும் அழகிய மை தீட்டிய காதில் உள்ள குழையை தாவும் அம்பு போன்ற விழிக்கும் உண்ணாமுலை அம்மையாரது கண் கருணை கண். அக்கருணை கண் காதளவு விசாலமாக நீண்டு உள்ளதாம். காதில் குழையை தொடுகின்ற அளவு அன்னையாரது கடைக்கண் பார்வை கிருபா கடாட்சம் நீண்டு விசாலமாக உள்ளதாம். அவளது கருணைக்கு ஒப்பு இல்லை, ஒப்பு இல்லாத இணை இல்லாத. நான்காவது அடி உண்ணாமுலை உமை மைந்தா சரணம் சரண் உனக்கே. இணையில்லாத உண்ணாமுலை என்னும் பெயருடைய பார்வதியினது மைந்தா முதல்வனே சரணம் சரண் உனக்கே. உன்னிடத்தே யான் சரணம் புகுந்தேன், உன்னிடத்தே யான் சரணம் புகுந்தேன். கருத்துரை: திருமால் நிறம் போல் கருத்து உவர்ப்புடையதாக உள்ளது கடல். திருமாலின் நிறம் மை போல் மேகம் போல் என்று இதில் குறிப்பிட்டாலும் பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் என்பது உங்களுக்கு நினைவுக்கு வரலாம். நீலவண்ணன் மேக சியாமளன், மேகம் போல் நீலமும் கருத்தும் இருக்கின்ற திருமால் என்ற அடியும் நினைவுக்கு கொள்ள வேண்டியவை. திருமால் நிறம் போல் கருத்து உவர்ப்புடையதாக கடல் நீர் உவர்ப்பு உடையதாக இருக்கும். திருமால் நிறம் போல் கருத்து உவர்ப்பு உடையதாயும் வலிய அரணாயும் அரண் நமக்கு பாதுகாவலாய் உள்ள சமுத்திரத்து இருந்த அசுரர்கள் தேவாதி தேவர்களை வதைத்து பின் அசுரர்கள் பயந்து சமுத்திரத்தில் ஓடி ஒளிந்தனர். அத்தகைய நமக்கு காவலாயிருக்கின்ற சமுத்திரத்தில் ஒளிந்திருந்த அசுரரை அத்தேவர்களின் அச்சம் தீரும்படி வதைத்தவனே முலை ஊமை மைந்து ஆச அரண் அம்பரர் உயிர் சேர். அம்பரர்களது உயிரை வாங்கியவனே, அக்னி ஸ்வரூபமாகிய அருணகிரியில் அமர்ந்து அருளி கற்பிலும் கடாட்சத்திலும் தனக்கு ஒப்பு இல்லாத உண்ணாமுலை அம்மை முதல்வனே
யான் உன் அடைக்கலம் புகுந்தேன். யான் உன் அடைக்கலம் புகுந்தேன். திருமாலின் நிறம்போல் கருத்து உவர்ப்பை உடைய வலிய அரணாக உள்ள கடல் நடுவே இருந்த அசுரர்களை தேவர்களின் பயம் நீங்குமாறு வதைத்தவனே, அக்னி சொரூபமாக உள்ள அருணகிரியில் எழுந்தருளியவளும் கற்பிலும் கருணையிலும் ஒப்பில்லாதவளுமாகிய உண்ணாமுலை அம்மையின் புதல்வனே, யான் உன்னை சரண் அடைந்தேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. உண்ணாமுலை உமை மைந்தா சரணம் சரண் உனக்கே. முருகன் அருணகிரியாரை அருணையில் ஆட்கொண்டு அருளினான். அண்ணாமலையாரும் உண்ணாமுலையாளும் அருணகிரியாருக்கு அருள் புரிந்ததை அவரே திருப்புகழில் பாடியுள்ளார். திருப்புகழ் 340, காஞ்சிபுரம். திலக முகப்பொற் காந்தி மாது உமை என அருள் வைத்திட்டு ஆண்ட நாயகி, சிவன் உருவத்தில் சேர்ந்த பார்வதி, சிவகாமி திரிபுவனத்தை காண்ட நாடகி, குமரி சுகத்தை பூண்ட காரணி, சிவை சுட சக்தி சாம்பவி அருள் பாலா என்று திருப்புகழில் கூறுகிறார். மேலும் கரி நெடும் புலி தோலுடையார் என அடிமை கொண்ட சுவாமி என்று திரு அண்ணாமலையில் உரையும் அண்ணாமலையாரை குறிப்பிடுகிறார். திருப்பந்தனை நல்லூர் என்னும் திருப்புகழில் என்னும் திருத்தல திருப்புகழில் எகின் இனம் பழி நாடகமாடிகள் என்று தொடங்கும் திருப்புகழ் கௌமார அட்டவணைப்படி 852, காஞ்சிபுரம் திருப்புகழ் 340 இரண்டிலும் கரி நெடும் புலி தோலுடையார் என அடிமை கொண்ட சுவாமி, சதாசிவ கடவுள் எந்தையர் பாகம் விடா உமை அருள் பாலா. எந்தையர் பாகம் விடா உமை அருள் பாலா என்று குறிப்பிடுகிறார். அண்ணாமலையாரும் உண்ணாமுலை அம்மையாரும் அருணகிரிக்கு ஆசி புரிந்து வழங்கி உள்ளார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. தேவியின் கருணை கடாட்சம் அண்ணாமலையாரும் உண்ணாமுலையாரும் தேவியின் கருணை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருள் புனலால் துடைத்தனை சுந்தரி, நின் அருள் ஏது என்று சொல்லுவதே என்கிறார் அபிராமி பட்டரும். தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தருவரியா மறந்தரும் தெய்வ வடிவம் தரும் நல்லன எல்லாம் தரும் அபிராமி கடைக்கண்களே. அபிராமியின் கடைக்கண்கள் எவ்வளவு விசாலமாக உள்ளதோ அதை போலவே திரு அருணையில் உரையும் அக்னி மலையில் உரையும் எம் பிராட்டியின் கண்ணும் அதே போல் விசாலமான கண்களும் கருணை பார்வையும் உடையவள். உன் முலை உமை மைந்தா. அத்தகைய கடைக்கண் பார்வையும் கருணையும் உடைய உண்ணாமுலையாளின் புதல்வன் தாயே 8 அடி என்றால் மகன் கேட்கவும் வேண்டுமோ? 16 அடி. 8 × 2 8 ஸ்கொயர் டபுள் அப்படின்னு சொல்லிக்கலாம். சோ முருகவேலின் கருணை கடாட்சம் விசாலமானது, அன்னையை விட விசாலமானது என்பது இங்கு தெளிவாகிறது. மீண்டும் உண்ணாமுலை உமை மைந்தா சரணம், பரவுயிர் சேர் உண்ணாமுலை உமை மைந்தா சரணம், அருணை வெற்பால் உண்ணாமுலை உமை மைந்தா சரணம், தனமும் ஒப்பில் உண்ணாமுலை உமை மைந்தா சரணம் சரணம் உனக்கே. அம்பிகையின் புதல்வனே, உண்ணாமுலை அம்மையின் புதல்வனே, யான் உன்னை சரண் புகுந்தேன் என்று வேண்டுகிறார். நாமும் சரண் புகுவோம் அன்னையிடம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.